வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்எஸ்டிசி சம்மந்தமான தகவல் தான். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோரிக்கை ஒன்று வச்சுருக்கோம் கவர்மெண்ட் சைடில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோலேயே நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு நம்ம ஒரு கோரிக்கை அப்படின்றது தான் கொடுத்துருக்கோம். அவங்க அந்த கோரிக்கையை ஏற்றுக்கலாம் அல்லது ஏற்றுக்காமல் போகலாம், நிராகரிக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். அது என்ன ப்ரொசீஜர் ஆக போகுது, என்ன மாதிரியான சூழ்நிலை அடுத்தடுத்த கட்டத்தில் நகரப்போகுது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு கோரிக்கையாக கொடுத்துருக்கோம், அது என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்குள்ளேயே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 2 லைசன்ஸ் வச்சு அப்ளை பண்ணணும் கேண்டிடேட்ஸ். எங்களுக்கு பயமாக இருக்குது, படிக்க முடியல, படிக்க தோணலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இது ஸ்டாப் ஆகிடுமா, இது பண்ணிடுவாங்களா, ஹோல்டு பண்ணிடுவாங்களா, ஸ்டாப் பண்ணிடுவாங்களா அப்படின்றீங்க. நம்ம கோரிக்கை வச்சது தெளிவாக சொல்லிட்டோம். அதாவது ஸ்டாப் பண்ணுறதுக்காகவோ, அதை நிறுத்தி வைக்கிறதுக்காகவோ, ஹோல்டு பண்ணுறதுக்காகவோ நம்ம எந்த ஒரு முயற்சியிலையும், ஒரு சிறிய முயற்சியில் கூட ஈடுபடலை. நம்ம வச்சது என்ன அப்படின்னா, ஒரு லைசன்ஸ் இருக்கிற நபர்கள், ரொம்ப வருஷமாக ஒப்பந்த அடிப்படையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நபர்கள், இவங்களோட வாழ்வாதாரத்தை கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு கோரிக்கை, இதுக்கு எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு வழிவகை பண்ணணும், அதுக்கு எல்லாருக்கும் எலிஜிபிள் கொடுக்கணும் அப்படின்றது தான் கோரிக்கையாக வச்சுருக்குமே தவிர, நம்ம இந்த 2 லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்க மட்டும் பண்ணணும், ஒரு லைசன்ஸ் பண்ணாமல் அப்படிலாம் போட முடியாது, நீங்கள் ஸ்டே வாங்குறதோ இல்லை ஹோல்டு பண்ணுறதோ நிறுத்தி வைக்கிறதோ அந்த மாதிரியான எந்த விஷயத்துலையும் நம்ம ஈடுபடலை, அதில் இறங்கவும் இல்லை. ஸோ அதனால் 2ஐயும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இப்படி பண்ண போகிறாங்க, இது ஹோல்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேணாம். மறுபடியும் சொல்கிறது அந்த விஷயந்தான். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா அதுவே பாதி பேருக்கு புரியாமல் என்ன பண்ணியிருக்கோம், என்ன நடக்க போகுது அப்படின்றதே தெரியாமல் நீங்களாக கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு நீங்களே படிக்காமல் இருக்கிறீங்க. அது படிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சொல்கிற காரணங்கள் தான் நான் சொல்லுவேன். என்னென்னா, 2 லைசன்ஸ் இருக்குது, நம்ம அப்ளை பண்ணிட்டோம், நமக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, அதாவது சேனலை பார்த்துக்கிட்டோ, இது பண்ணிட்டோ, அதை பண்ணிவிட்டு யார் என்ன சொல்கிறாங்க, என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இல்லாமல், நம்மளுடைய முழுமையான முதல் வேலை என்ன அப்படின்னா, எக்ஸாமுக்கு படிக்கிறது. ஒரு மெட்டீரியல் வாங்கியோ இல்லை ப்ரிப்பேர் பண்ணியோ, நீங்கள் உங்களோட ஓன் ப்ரிப்பரேஷனோ அல்லது மெட்டீரியல் வாங்கியோ இல்லை இன்ஸ்டியூட் போயிட்டோ, ஆன்லைன் கிளாஸோ, டெஸ்ட் பேச்சோ, ஏதோ ஒன்று சம்திங் உங்களுடைய முயற்சியில் நீங்கள் படிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறது. அதை விட்டுட்டு இதில் இந்த விஷயம் நடக்குது, அது நடக்குது, இது நடக்குதுன்னு யூடியூப்பில் சொன்னாங்க அப்படின்னா, அதை தயவு செஞ்சு நீங்களாக போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது எல்லாமே அவங்க சொல்கிறது எல்லாமே ஒரு லைசன்ஸ் இருக்கிறவங்களோட நன்மைக்காக தான் அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதை முதல்ல தெரிஞ்சுங்க. ஏன்னா ஒரு லைசன்ஸ் இருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒப்பந்த ஊழியராக 10-15 வருஷம் வேலை செஞ்சுட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் மூலயமா அப்ளை பண்ணிவிட்டு அதில் வேலை வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது எல்லாமே தெரியும். ஸோ இதுக்காக தான், இந்த காரணத்துக்காக தான் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறதே புரிஞ்சுக்காமல் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு 2க்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் ஒரு லைசன்ஸை வச்சுக்கிட்டு 10 வருடமாகவோ 15 வருடமாகவோ ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்கிறாங்க, ஒரு ப்ரைவேட் செக்டாரில் வேலை செய்கிறாங்க, வேறு இடத்துல வேலை செய்கிறாங்க. ஸோ அந்த ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்கிறவங்களுமே பார்த்திங்க அப்படின்னா, ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்காக அவங்க பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு எப்போயாவது ஒரு ஜாப் அப்படின்றது போட்டாங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணுறாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ஒரு 10 வருடம் 15 வருடம் அப்படின்னு இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு முன்னுரிமை கிடைக்கட்டும் அப்படின்ற காரணத்தினால தான். ஸோ இது எல்லாமே அவங்களோட ஒருத்தரோட நல்லதுக்காக இல்லைங்க, உங்களுடைய நல்லதுக்காக தான். அதாவது ஜஸ்ட்டு உங்களை மாதிரியே அவங்களும் டிரைவர் தான். பட் இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி 2 லைசன்ஸ் வேணும், இந்த மாதிரியான ப்ரொசீஜர் இல்லை. திடுதிப்புன்னு இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறதே முக்கால்வாசி பேருக்கு தெரியாமல் தான் இருந்துச்சு, உண்மையை சொல்லப்போனால். அதில் பாதி பேர் தான், கொஞ்சம் பேர் தான். நீங்கள் இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே தான் நீங்கள் எல்லாருமே 2 லைசன்ஸ் வாங்கியிருப்பீங்க. எல்லாம் அவங்க கேட்குற எல்லாமே வச்சுருக்கிற ஆளுங்க பார்த்தீங்கன்னா இந்த 2-3 வருஷத்துக்குள்ளே தான் வாங்கியிருப்பீங்க. 10 வருஷமாக என்கிட்ட 2 லைசன்ஸ் இருக்குன்னா, அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அந்த ப்ரொசீஜரே கிடையாது ஃபஸ்ட்டு. ஸோ அது சுத்த போயின்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் அது உங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்திருக்கு, நீங்கள் அதை வாங்கிட்டீங்க. பட் ஒப்பந்த அடிப்படையில் போகிறவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க வேண்டியது, டிரைவர் வேலை பார்த்துட்டு டயர்டாகி வீட்டில் தூங்க வேண்டியது, அந்த ரொட்டீன் வாழ்க்கை அப்படின்றது அவங்களுக்கு போய்கிட்டே தான் இருந்திருக்கு. பட் இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதே கொஞ்சம் லேட்டாக ரெகுலைஸ் பண்ணி அதில் உள்ளே அதில் அடாப்ட் பண்ணி அவங்க சர்டிஃபிகேட் வாங்கி அடுத்தடுத்த நகர்றதுக்குள்ளே
நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இதுதான் நடந்திருக்கே தவிர நீங்கள் வந்து அவங்க வாங்காது எங்கள் தப்பு இல்லை, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது இல்லை. அவங்களுக்கு அதனுடைய அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ, ஏன்னா நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக படிச்சிருப்பீங்க, படிச்சுட்டு வந்திருந்துருப்பீங்க, அதில் வந்து உங்களுக்கு அதனால் அதோட இது வந்து தெரியும். பட் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு ப்ரைவேட் செக்டார்லேயோ இல்லை ஒப்பந்த அடிப்படையிலையோ இல்லை கவர்மெண்ட்லேயோ வேலை செஞ்சுக்கிட்டு டெம்பரவரியாக வேலை செய்கிற இதுலேயே இருப்பாங்க. அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இந்த வேலைகளில் வந்து அவங்க மறந்துருக்கலாம். மேபி அது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த நாலேஜ் பற்றி எதுவும் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ மேபி நம்ம சொல்கிறது என்னென்னா, கோரிக்கை தான் வச்சுருக்கோம். நீங்கள் வந்துட்டு பயப்படுற அளவுக்கு எந்த ஒரு தகவலும் இதில் வந்து இல்லை. அதனால் நீங்கள் தாராளமாக பயப்படாமல் நீங்கள் படிக்க வேண்டியதை படிச்சுக்கிட்டு இருக்கலாம். நம்ம கோரிக்கை கொடுக்குறதும் அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர்றதும் நம்மளோட பர்சனல் வேலைகளை பாதிக்காமல் அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு நகர்ந்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேபோல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.